வணக்கம் நண்பர்களே. இந்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 2027ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரை என்பது இந்த ஆண்டு என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு யாருக்கு அரசு வேலை கிடைக்கும், பொதுவாக வேலை கிடைக்கும், அதிலும் குறிப்பாக அரசு வேலை கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இதில் நாம் கூறுகின்றோம். 100% சொந்த ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து ஆராயும் பொழுது நம்ம அதை முழுமையாக பலன் சொல்ல முடியும். இதிலும் ஓரளவுக்கு, அதாவது 90% இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். அப்படிப்பட்ட பட்சத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 2027 ஜூலை மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் சித்திரை மாதம், தமிழுக்கு சித்திரை இல்லாவிட்டால் ஆவணி மாதம் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு 99% அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது சித்திரை அல்லது ஆவணி மாதம் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு 90% அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்தும் அதுக்கு அடுத்த கோணத்தில் பார்க்கும் பொழுது பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் ஒரு 80% வைத்துக்கொள்ளலாம். இனி அடுத்த ராசியை பார்ப்போம். அடுத்தது என்றால் மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு அதே போல் சித்திரை மாதம் ஆவணி மாதம் பிறந்திருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அவர்களுக்கு நாம் ஒரு 80% சொல்லலாம். அவர்களுக்கும் அதிகமான வாய்ப்பு உண்டு. ஆகவே நண்பர்களே, இந்த ஆண்டு மெயினாக குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் மகர ராசி முதலிடம். மகர ராசியில் சித்திரை மாதம் ஆவணி மாதம் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு 99% வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு அடுத்து மிதுன ராசிக்காரர்கள், அதே சித்திரை மாதம் ஆவணி மாதம் பிறந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு 80% 85% வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.